முருகதாஸ் ஒரு ஒரு மாபெரும் விட்டு டைரக்டர். அதுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா, 7ஆம் அறிவு கதையை வந்து முதல்ல விஜய் கிட்ட தான் முருகதாஸ் போய் சொன்னார். சொல்லி முடிச்ச பிறகு அவர் ஒரு சீன் சொன்ன உடனே விஜய் குபீர்னு சிரிச்சிட்டாராம். சிரிச்சிட்டாருன்னா யாருக்குறைய அவர் கிண்டல் பண்ண மாதிரி பண்ணிட்டு இருக்கிறார் வந்து. அது என்னன்னா, சார் நீங்களும் ஹீரோயினும் அடையார் பிரிட்ஜ் மேலே ஒரு யானை மேலே வந்து உட்காந்துட்டு வரீங்க அப்படின்னு. சிஜி பண்ண போறீங்களான்னு கேட்டிருக்காரு. இல்லை சார், நிஜமாவே ஒரு யானையை ரெடி பண்ணி அடையார் பிரிட்ஜில் அப்படியே நீங்களும் கதாநாயகியும் உட்காந்துட்டு வரீங்கன்னு புகிர்னு சிரிச்சு இதுவாகி, என்ன அடையார் பிரிட்ஜு யானை அப்படின்னு ஒரு மாதிரி இதுவாகிட்டு இருக்கிறாரு. இவருக்கு ஒரு மாதிரி நெருடல் ஆகிட்டு இருக்குது முருகதாஸுக்கு. சரி வந்துட்டார். அந்த ப்ராஜெக்ட் அப்புறம் விஜய் பண்ணல. சூர்யா கிட்ட போன பிறகு சூர்யாவை அதே போல ஒரு காட்சியில் சூர்யா உட்காந்துட்டு பின்னாடி சுருதிஹாசன் அந்த யானை மேலே உட்காந்து அதை அதே அடையார் பிரிட்ஜில் எடுத்து இமீடியட்டாக அந்த ஸ்டில்லை வந்து விஜய்க்கு அமைச்சு வச்சாராம். விஜய்க்கு அமைச்சு வச்சோன்னே இவர் என்ன விஜய் வெறுப்பேற்றணும்னு நினச்சி அமைச்சாரா, இல்லை வந்து விஜய் நம்மளை அப்படி கிண்டல் பண்ணாரே பாருங்க அந்த சீனை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அமைச்சாரான்னு தெரியல. விஜய் அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டார். ஏன்னா துப்பாக்கி படம் உருவானதற்கு இதுதான் காரணம் அப்படின்னு. உடனே முருகதாஸை கூப்பிட்டு ஓகே அது எதுவும் மனசில் நினச்சிக்காதுன்னு சொல்லி தான் துப்பாக்கி படம் ஏதாச்சும் துப்பாக்கி எவ்வளோ பெரிய இட்டுன்னு தெரியும். அது இப்படி ஒரு தீனாவில் ஆரம்பித்து அப்படியே வரிசையாக இட்டு கொடுத்த ஒருத்தர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு தர்பார்னு ஒரு படத்தை எடுத்தார். அந்த படம் தான் முருகதாஸ் அப்படியே இமயமலை உச்சிலேருந்து தர 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 தரன்னு கீழே இறக்கி விட்ட படம். என்ன ஒரு சூப்பர் ஸ்டார் அவருடைய கால் ஷீட்டுக்கு இப்படி காத்துக்கிட்டு இருக்காங்க, அவரை வச்சு இப்படி காமெடி படம் பண்ணி வச்சிருக்கீங்க ரேஞ்சில் வந்து கேள்வி கேட்டாங்க. அதுக்கு முருகதாஸ் வழக்கம் போல் ஒரு பதில் ஒன்று சொல்லியிருந்தார். 10 டைரக்ட்லாம் ஏதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா, லியோ ஏங்க செகண்ட் ஹாஃப் சரியாக போல அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் கிட்ட கேட்டபோது, எங்களுக்கு ரிலீஸ் டேட்டை வந்து இதுக்கு முன்கூட்டியே அறிவிச்சிட்டாங்க, என்னால் அந்த ப்ரெஷர் தாங்க முடியல. இதெல்லாம் டைரக்டர் ஒரு சாக்கே சொல்லக்கூடாதுங்க. பொதுவாக வந்து நீங்கள் தான் கேப்டன், நீங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு தாங்க முடியல, சஞ்சய் தத் ஒரு பக்கம், இவர் ஒரு பக்கம், அவர் ஒரு பக்கம், அது ஒரு பக்கம், அதனால் நான் குழம்பி போயிட்டேன், அதனால தான் செகண்ட் ஹாஃப் என்னால் நெருக்கடியில் எடுக்க முடியாதாகிடுச்சு அப்படின்னாரு. அதே தான் தர்பார் ஏங்க தோல்வி படமாக அமைஞ்சதுன்னு முருகதாஸ் கிட்ட கேட்டபோது, அப்போ தான் ரஜினி சார் வந்து அரசியலுக்குள்ளே வரா மாதிரியான ஒரு காலகட்டம் இருந்தது. அந்த நேரத்தில் வந்து சீக்கிரமாக படத்த முடியுங்கன்னு என்னை வந்து பெரிய அழுத்தம் கொடுத்தாங்க. ஏன்னா ரஜினி சார் வந்து இந்த படம் முடித்த உடனே அவர் வந்து தன்னுடைய அரசியல் அறிவிப்பை வந்து தொடங்குறாரு, அவர் தேர்தல் களத்துக்குள்ளே போக போகிறாரு, முக்கியமான அறிவிப்புலாம் கொடுக்க போகிறாரு அப்படின்னு அந்த அழுத்தம் என்னால் தாங்க முடியலன்னு ஒரு தேர்ந்த டைரக்டர் இதை சொல்லவே கூடாது.